இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறீங்க போல இருக்கு. உன் அழகு பேத்தி லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டி கூட்டிக்கிட்டு போனானே அந்த ராஜகுமாரனுக்கு போன் பண்ணி அவளை அவன் மாமன் கஜேந்திரன் சென்னைக்கே வந்து தூக்கிட்டான்னு சொல்றதுக்கு போன் பண்றியா? ஆமாண்டி, சொல்லத்தான் பண்றேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லையா? என் பேத்தியை நிம்மதியா வாழ விடவே மாட்டீங்களா? அந்த ஆத்தாள பார்த்து ஒரு மகராசனை அவளுக்கு துணையா அனுப்பியிருக்கா. அவ வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க? அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க. நீங்க இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு தானே இப்ப அழிஞ்சுகிட்டு வர்றீங்க. இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? இப்படி பாவ கணக்கை ஏத்திக்கிட்டே போறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நமக்கு போன் பண்ணிட்டு பாட்டி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என் தம்பி கஜேந்திரன் தான் கூப்பிடுறான். இப்ப அவன் போன் பண்ணி என்ன சொல்லுவான்? லக்ஷ்மியை தூக்கிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லுவான். நான் வேணா இப்ப ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே காது குளிர கேளுங்க. சொல்லுடா தம்பி. அக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா. நீ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அவ அதே இடத்துல மறைஞ்சு இருந்துட்டு நாங்க வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தப்பிச்சு போக பார்த்திருக்கா. ஆனா நாங்க சரியான நேரத்துல போய் அவளை திருப்பி தூக்கிட்டோம்ல. சரி, இப்ப அவ எங்க இருக்கா? எங்க போயிடுவா? கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டல. இப்போ அவ கூட தான் கார்ல ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். அக்கா, இவளுக்கும் இவ கழுத்துல தாலியை கட்டினான அந்த புறம்போக்குக்கும் ஏதோ போன ஜென்மத்துல பந்தம் இருந்திருக்கும் போல. அதான் இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்களே. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லு. சொல்றேன்க்கா, நாம பத்திரிக்கையில சும்மா அவன் பேரை போட்டு போட்டோவை போட்டதுக்கே உண்மையாவே வந்து அவன் கழுத்துல தாலியை கட்டிட்டு நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போனான்ல. இப்ப அதே மாதிரி இந்த இவ்வளவு பெரிய ஊர்ல இவளை கரெக்டா பார்த்து பிடிச்சு கார்ல தூக்கி போட்டு வரோம். இவளை தூக்குன 10வது நிமிஷம் அவன் எங்க இருந்து வந்தானே தெரியலக்கா. சிக்னல்ல பக்கத்துல இன்னொரு கார்ல நிக்கிறான். லக்ஷ்மியை தூக்கிட்டு என் பக்கத்துல தான் இருந்திருக்கானுங்களா? மை காட், எப்படி விட்ட? அப்புறம் அவன் எங்க போனா? சிக்னல்ல அவன் ஸ்ட்ரைட்டா போனா, நாங்க ரைட்ல திரும்பிட்டோம். இந்த தடவை அவனால காப்பாத்த வரவே முடியாது. அப்படியே அவன் வந்தான் வை, திரும்ப உயிரோட போகவே மாட்டான். சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க காஞ்சிபுரம் பைபாஸ்லாம் பிடிக்கல. இன்னொரு ஷார்ட்கட் ரூட் இருக்கு, அத புடிச்சன் வை, மதியமே நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம்.